ஹே கைஸ், நேற்று நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன் இப்போ நடந்துச்சு இல்லையா, அதில் தமிழுக்கான ஆன்சர் கீ அப்லோட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் நாம் ஆல்ரெடி செகண்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இப்போ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா, சயின்ஸ் கொஷின் பேப்பர் இருக்கும் 10th செகண்ட் மிட்டம் எக்ஸாம் இப்போ நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதில் சயின்ஸ் கொஷின் பேப்பர் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த சயின்ஸ் கொஷின் பேப்பரில் இருந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க்லேருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறோம் பாருங்கள். நான் எல்லாமே இதில் மார்க் பண்ணி வச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து எல்லா கொஷின்ஸ், இந்த தேர்டு கொஷின் இருக்குது பார்த்தீங்களா கொஷின் பேப்பரில், இந்த ஒரே ஒரு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு மேட்ச் இட் இருக்கு இல்லைங்களா, இந்த மேட்ச் இட். ஆக்சுவலாக இந்த மேட்ச் இட் நான் கொடுக்குறது தான் இருந்தது, ஆனால் எப்படி மிஸ் ஆனிச்சுன்னு தெரில. இந்த மேட்ச் இட் இதை தவிர மிச்ச எல்லா கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் எடுத்து இந்த செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் இருக்கு இல்லைங்களா, இதுலேயே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ இதை மட்டும் படிச்சிருந்தா நமக்கு போகக்கூடிய மார்க்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இட் 2 மார்க்கும் அந்த 1 மார்க்கும் மட்டும்தான். மற்றபடி எல்லா கொஷினுமே நமக்கு இதுலேயே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அவ்வளோ பார்த்து ரெடி பண்ணது தான் நம்மளோட மெட்டீரியல்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கலாம். நிறைய பேர் இதை தான் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. எல்லாமே பாருங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. இப்போ 7 மார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் ஒரு 2 மார்க் கம்மி பண்ணி கேட்டிருக்காங்க. அதையும் எல்லாமே தனித்தனியாகவே நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன். ஒவ்வொரு கொஷினும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து தனித்தனியாக மார்க் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா. சரி, ஓகே. இது வேணாம் நமக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் மிட்டம் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, இதுக்கான ஆன்சர் கீயை நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா. இங்கே இருக்குது பாருங்கள், 1 மார்க்ஸ், அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் அப்படியே ஆர்டராக இருக்கும். அப்புறம் 4 மார்க் கொஷின், 7 மார்க் கொஷின் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன்சர் ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆன்சரை வச்சு நீங்கள் ஒரு தடவை இந்த கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ணுங்கள். எல்லா கொஷின்ஸும் இந்த செகண்ட் மிட்டம் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எந்த கொஷினையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ ஆஃபைல் எக்ஸாம் அடுத்து நமக்கு வரப்போகுது இல்லைங்களா, அந்த ஆஃபைல் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸே நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் கூடிய சீக்கிரத்தில். இந்த வீக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு ரெடியாக அப்லோட் பண்ணி வச்சுருவேன். இப்போ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து நமக்கு ஆஃபைல் எக்ஸாமுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் இப்போது ஃபாஸ்ட்டாக வந்து ஆன்சர் கீயை ரெடி பண்ணி நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா. இந்த ஆன்சர் கீயோட பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு உடனே படித்து முடிச்சிருங்க. ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரையே மறுபடியும் இன்னொரு தடவை டெஸ்ட் எழுதி பாருங்கள், இந்த செகண்ட் மிட்டம் கொஷின் பேப்பரே. அப்போ நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸு, சயின்ஸிங், சோசியல், இங்கிலீஷ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஆன்சர் கேஸையும் அப்லோட் பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 11th 12th இந்த ஆன்சர்ஸ் கேஸ் எல்லாம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்கு நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம சேனலில் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தான், 10th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமான கம்ப்ளீட் கொஷின் பேங்க். அதாவது எப்படின்னா ஒரு 10 மாடல் கொஷின் பேப்பர், நாம் ரெடி பண்ணக்கூடிய 10 மாடல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் வந்து 9 கொஷின் பேப்பர் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து 19 மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். அந்த 19 கொஷின் பேப்பரையும் ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். அதையும் நான் ஒரு வீடியோவே ரெடி பண்ணி போடுறேன். அந்த கொஷின் பேப்பர் வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஒரு 6 கொஷின் பேப்பராச்சும் அதில் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக படிக்க போகிறீங்க, படிச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 கொஷின் பேப்பர் அதில் நீங்களே எது ஈஸியாக இருக்குன்னு செலக்ட் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை ரேண்டமாக செலக்ட் பண்ணி எடுத்தாலும் சரி, ஒரு 5லேருந்து 6 கொஷின் பேப்பர் செலக்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையுமே டெஸ்ட் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக பப்ளிக்கில் நம்ம எல்லாருமே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா. ஸோ உங்களுக்காக தான் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதுவே போதும். ஓகேங்களா.